எல்லாவற்றுக்கும் பணம் தேவைப்படுகிறது. பணம் நம்மை சுற்றி கொண்டே இருக்கிறது. உங்களுடைய மனைவி ஒன்று கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன், சென்ட் வாங்கிட்டு வந்தீங்க, நீங்க இல்லாத பல இரவுகளை, பல பொழுதுகளை, பல திருமண சாவு விஷயங்களை வியர்வையோடு நான் கழித்தேனே, அந்த வியர்வையின் நாற்றம் நீங்கள் வாங்கி கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சென்டால் தீருமா? இந்த கேள்விக்கு எங்கெங்க நம்ம கிட்ட இருக்கு பதில்? எங்கே நாம், எந்த இடத்தில் நாம் இழந்து நிற்கிறோம், எதை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான். ரொம்ப சாதாரணமா சொல்றேன், வருஷத்துக்கு 12,000 ரியால் கூடுதலான வருமானம் உங்களுக்கு இருந்தால் உங்கள் மனைவியும் பிள்ளையும் உங்களோடு இருப்பார்கள் தானே? இருப்பார்கள் தானே? பணம் இருந்தால் அவர்கள் உடன் இருப்பார்களே. பணம் இல்லாததுனால தானே நிறைய பேர் நம்ம திருப்பி அனுப்ப வேண்டியதாக இருக்கிறது. பணம் தேவைப்படுகிறது. ஆனால் அது எந்த அளவிற்கு தேவை? இதுதான் கேள்வி இன்னைக்கு. பணம் இல்லாமலாம் இருக்கவே முடியாதுங்க. அது பசை மாதிரி, அது இல்லாம ஒட்டாது. ஆனால் எந்த அளவிற்கு தேவை என்பதுதான். நாம் செய்யக்கூடிய தவறு என்ன? நம் குடும்பங்களில் நாம் செய்ய, முக்கியமாக வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடிய தந்தைமார்கள் செய்யக்கூடிய பிழை என்ன? குழந்தைகளை நீங்கள் நேரில் சந்திப்பது குறைவு, மனைவியை நேரில் சந்திப்பது குறைவு. நீங்கள் தொலைபேசியில் பேசுகிறீர்கள். பாசத்தை தக்க வைப்பதற்காக நீங்கள் பணத்தை மிக முக்கியமான கருவியாக கையாள்கிறீர்கள். வேறு வாய்ப்பில்லை, வேறு வாய்ப்பில்லை, கையாளுறீங்க. ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்றேன், நம்ம எல்லாருமே குழந்தைகளுக்கு என்ன தெரியுமா கொடுத்துட்டு இருக்கிறோம்? இப்போ என்னுடைய தாய் எனக்கு கொடுக்காதது, உங்கள் தாய் தந்தையர் உங்களுக்கு கொடுக்காததை நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள். நான் பல நேரங்களில் சொல்லி இருக்கிறேன். போன் மட்டும் இல்லைங்க, போன் மட்டும் இல்லை. நான் வந்துங்க இரவு நேரத்தில் ஒரு முறை எங்க அம்மா எனக்கு பிரஷ் வாங்கி கொடுத்தாங்க, டூத் பிரஷ். 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான். அது வரைக்கும் கையில தான் தீட்டி இருக்கேன் பல்லு. அந்த பிரஷ்ஷை வச்சுட்டு ராத்திரி எல்லாம் எப்படா விடியும் தூங்கி இருக்கேங்க. எனக்கு அப்ப தெரியாதுங்க நைட்ல கூட விளக்கலான்னு. இவ்வளவு இன்னசென்ட்டா இருந்திருக்கேன் பாருங்களேன். அந்த வயசுல இன்னசென்ட்டா இருந்ததனால தான் இந்த வயசுல இந்த மாதிரி புத்தியோட பேசுறேன். இதுதான் வித்தியாசம். சின்ன வயசுல ஓவரா புத்தி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, என் வயசுல என்ன பண்ணோம்? இது நமக்கு தெரியல. நம் தாய் நமக்கு தராது, நம் தந்தை நமக்கு தராதது நம் குழந்தைகளுக்கு விட்டமின் அதிக விட்டமின் தருகிறோம். அதில் அந்த விட்டமினுடைய பெயர் தான் விட்டமின் எம், விட்டமின் மணி. அதனால குழந்தைகளுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியுமா வளருது? விட்டமின் கே, கொழுப்பு ரொம்ப வளருது. விட்டமின் என், விட்டமின் நோ. எது கேட்டாலும் நோ. 100 விஷயம் கேட்டா 75 விஷயத்துக்கு நோ, 25 விஷயத்துக்கு பார்த்துக்கலாம். சொல்லி பாருங்களேன், எதிர்ப்பு சக்தி வளரும் உங்க குழந்தைக்கு, எதிர்ப்பு சக்தி வளரும். நீங்க நோ சொல்லி பழகினால்தான் குழந்தைகள் வெளியில் யாரேனும் நோ சொன்னால் அதை தாங்கக்கூடிய சக்தியை அவர்கள் பெறுவார்கள். நீங்கள் அந்த நோ என்று சொல்லி அந்த குழந்தைகளை வளர்ப்பதற்கான அந்த விஷயத்தை பெற பணம் தேவைதான். ஆனால் அவங்க சொன்னாங்க, அப்சரா பர்வீன் சொன்னாங்க, குர்ஆனிலே இறைவன் 2 விஷயங்களை கேட்கிறான், 2 கேள்விகள், பணம் தொடர்பாக 2 கேள்விகள். ஒன்று, எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவு செய்தாய்? எவ்வளவு வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாங்க, இவ்வளவுதான் சம்பாதிக்க வேண்டும் என்று எந்த வரையறையும் கிடையாது. நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம். ஆனால் எப்படி சம்பாதிக்கிறோம், எப்படி செலவு செய்கிறோம்? குடும்பத்தை பாதுகாப்பதற்கு ஒரு விஷயத்தை சொல்றேங்க. யார் தெரியுமா பணத்தை சம்பாதிப்பார்கள்? என்னுடைய புரிதல்ல, உங்க எல்லோருடைய வியர்வையின் மீதும் உங்கள் எல்லோருடைய உழைப்பின் மீதும் கர்வமாக மனதை வைத்து நான் இதை பேசுகிறேன். எந்த ஒரு மனிதன் தன் வீட்டை நேசிப்பானோ அவனால் தான் இந்த வெயில் பிரதேசத்தில் வேலையை நேசிக்க முடியும். நான் இதை பதிவு செஞ்சிருக்கிறேன், என்னுடைய பேச்சிலே பதிவு செய்திருக்கிறேன். பேங்காக் போயிருந்த பொழுது நீங்கள் பட்டம் ஒன்று தந்தது போல் அவர்கள் சொல்லுக்கரசி என்ற ஒரு பட்டம் தந்தார்கள். ரொம்ப மனம் மறைப்பு இல்லாமல், எந்த ஒரு திரையும் இல்லாமல், சில நன்மைகள் விளைய வேண்டும் என்பதற்காக என் வாழ்வின் சில பர்சனலான சில விஷயங்களை நான் சொல்றேன். எனக்கு ஒரு ரத்தனம் ஒண்ணு கொடுத்தாங்க. ரத்தனம் அது நல்ல பெரிய ரத்தனம், நல்ல ரவுண்டா பெரிய ரத்தனம். வீட்டுக்கு கொண்டு வந்தேன், அம்மாட்ட காட்டினேன். அம்மா ரொம்ப நல்லா இருக்குமான்னு சொன்னாங்க. கவனமா கேளுங்க. நல்லா இருக்குன்னு எடுத்து வச்சு பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு கொஞ்சம் தேவைகள் இருந்தது. அம்மா வேற எதுக்கோ வெளியில போகும்போது நான் அந்த டப்பாவை எடுத்துட்டு கூட வரேங்க. எங்க போனேன்னா நகை கடைக்கு. எவ்வளோன்னு பார்க்கலாம், எவ்வளோ காசு வரும்? காசு போட்டா சரியான காசுங்க, 13 கேரட் ஒரிஜினல் ரூபி. சரி காசு, எனக்கு தேவை இருக்கு காசு, நான் வாங்கிடுறேன்னு எங்க அம்மா சொன்னாங்க. வேணாம் சுல்தானா, அந்த காசை நீ சம்பாதிச்சிருவ, ஆனா இது சம்பாதிக்கிறது கஷ்டம், அல்லாஹ்வுடைய அருளால் இது கிடைத்திருக்கிறது, இதை நீ பாதுகாப்பா வச்சுக்கோ, இதை வித்துறாதன்னு எங்க அம்மா. சரி, அந்த பெட்டியில வச்சுட்டு என்னமா பண்றது? நான் அம்மா சொன்னாங்க, இதை நகை பண்ணி போட்டுக்கோ. நாங்க நகைக்கு எங்க போறது காசு?
2.5 வருஷம் உழைச்சேங்க. சில அந்த டாலர் வந்து சில போட்டோஸ்ல இருக்கும், பெரிய சிவப்பு கல் வச்சு ஒரு டாலர் இருக்கும். நான் ஒரிஜினல் கல்லெல்லாம் போட்டு 2.5 வருஷம் உழைச்சி, வேறு யாருக்குமே செலவு பண்ணல, எதுவுமே செலவு பண்ணல. 2.5 வருஷம் உழைச்சி 2.5 பவுண்ட்ல ஒரு டாலர் பண்ணுங்க. டாலர் போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு படி இறங்குறேன். என் பையன் அப்ப 8ஆம் கிளாஸ் வந்தான். என்ன பார்த்தான், என் டாலரை பார்த்தான். என்ன பார்க்கறான், என் டாலர். அம்மி அப்படின்னா என்னப்பா, சூப்பர் அப்படின்னா தேங்க்யூ, ஃபர்ஸ்ட் அப்ரிசியேஷன். என்னங்க போடுறதே அதுக்கு தானே. சூப்பர் அப்படின்னா தேங்க்யூ அப்படின்னு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, பயங்கர ஸ்டைலா பேசுவான். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, 25 வருஷத்துக்கு அப்புறமாவும் இந்த ஸ்டைல் மாறவே மாறாது, அப்படியே இருக்கும். சூப்பர் அப்படின்னு விளையாட போயிட்டான். நான் பாட்டுக்கு 2 வீலர் எடுத்துக்கிட்டு எங்கேயோ போறேன். நுங்கம்பாக்கம் தாண்டறேன். அங்க குட் ஷெப்பர்ட் ஸ்கூல், அதுக்கு வெளியில எழுதி போட்டிருக்காங்க ஒரு வாசகம். என் வாழ்க்கையை மாத்தன வாசகம்ப்பா. இந்த தலைப்புக்கு தொடர்பா இருக்குன்றதுனால சொல்றேன். சிக்னல்ல நிக்கிறேன், அப்படி பார்த்தேன் பாருங்க, கடவுள் அப்படின்ட்டு கையெழுத்து போட்டிருக்குங்க. 2 வாசகம், கடவுள்னு கையெழுத்து போட்டிருக்கு. என்ன வாசகம் தெரியுமா? எல்லாம் நிமிர்ந்து உட்காருங்க கொஞ்சம். இப்ப வாழ்க்கை மாற போகுது உங்களுக்கு. இந்த வார்த்தையை நான் சொன்னேன்னா இதோ இப்ப மாறிடும் வாழ்க்கை. என் வாழ்க்கை மாறிடுச்சு. நீ கடவுள் கையெழுத்து போட்டிருக்காரு. திரும்பி பார்த்தேங்க, புத்தருக்கு ஏதோ எங்கேயோ உட்காந்து என்னமோ வந்துச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, புத்தி, ஞானம், அருள் வந்துச்சு. அந்த 2 வாசகம். நீ கீழே கடவுள் சைன். நீ அநியாயமாக சேர்த்து வைத்திருப்பதை அனுபவிக்க என் ஆசீர்வாதம் கொண்ட ஒருவன் வருவான். என் பையன் சொன்னது புரிஞ்சுதுங்க. ஒருவன் வருவான்ல, ஒருத்தி வருவாள். அதனால தாங்க அவன் சொன்னான் ஆஃப்டர் 25 இயர்ஸ் மாறாதுன்னு சொன்னதுக்கு ரகசியம் என்னன்னு நினைக்கிறீங்க? அப்போ முடிவு பண்ணுங்க, வாழற வரைக்கும் ஹலாலா வாழ்ந்து போயிருமே தவிர அநியாயமா பணத்தை சேர்த்து வைக்கிற இந்த பிசினஸை இனிமேல் நிறுத்தணும் அப்படின்னு என் மனசுல வந்த அந்த வினாடி. பல நேரங்களில் நாம் யோசிக்கிறோம், நீ அநியாயமாக சேர்த்து வைத்திருப்பதை அனுபவிக்க என் ஆசீர்வாதம் கொண்ட ஒருவன் வருவான். பட்டுக்கோட்டை எத்தனை அழகா எழுதியிருக்காருங்க. வாழ்க்கை கணக்கு பாட்டு ஞாபகம் வருதா? வாழ்க்கை கணக்கு தெரியாத ஒண்ணு காசு தேடி பூட்டுது. வாழ்க்கை கணக்கு தெரியாத ஒண்ணு காசு தேடி பூட்டுது. காதோர நரைச்ச முடி கதை முடிவை காட்டுது. கதை முடிவை காட்டுது. எவன் ஒருவன் தன் வாழ்க்கை நிலையாமையை மனதில் நினைத்துக் கொள்வானோ அவன் பணத்தை சம்பாதிப்பானே தவிர பணத்தை அநியாயமாக சம்பாதிப்பதோ சேர்த்து வைப்பதோ செய்ய மாட்டான். வாழ்க்கையில் நமக்கு என்று வரக்கூடிய அந்த விஷயம் என்ன? நான் உங்க எல்லாரையும் கேட்கிறேன், எத்தனை பேர் இங்க அண்ணனோட பிறந்திருக்கீங்க? அண்ணனா எத்தனை பேர் பிறந்திருக்கீங்க? இந்த அண்ணமார்களுக்கு எல்லாம் ஒரு விஷயத்தை சொல்றேன், அண்ணனா பிறக்கிறத விட பாக்கியம் எது தெரியுமா? அண்ணனோட பிறக்கிறது. அண்ணனோட பிறக்கிறது தான் பாக்கியம். அண்ணனா பிறக்கிறது கஷ்டங்க. ஏன் தெரியுமா? அக்காவா பிறக்கிறதும் அண்ணனா பிறக்கிறதும் என்னன்றது எனக்கு தெரியும். இந்த பூனை பிரசவத்துல குட்டி போட்டுச்சுன்னா முதல் குட்டியை பத்தியமா சாப்பிட்டுருமா. சயின்டிபிக்கா உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நம் குடும்பங்களில் குடும்பத்திற்காக பத்தியமாகி போனவர்கள் அண்ணன்மார்களும் அக்காமார்கள். பத்தியமாகி போனவங்க. அன்னைக்கு கூட்டிட்டு வந்தாங்க ஒருத்தங்க, அவங்க சொல்றாங்க 4 தங்கச்சிங்க, 4 தங்கச்சியும் கரை ஏத்திட்டு இப்போதாங்க நிமிர்ந்திருக்கோம். பிள்ளைக்கு ஏதேனும் நன்மை செய்யணும்னா இதோ இந்த வருஷத்துல தான் ஆரம்பிக்கணுங்குது அந்த அம்மா. அந்த அம்மாவுடைய குழந்தைக்கு, மூத்த குழந்தைக்கு வயசு 17. தன் வாழ்க்கையை முழுமையாக ஒப்படைக்கின்ற அண்ணன். எனக்கு எங்க தெரியுமா எனக்கு கோபம், அந்த மாதிரி அண்ணங்கிட்ட பேசாத ஜென்மங்கள் சிலது இருக்குது. என் அண்ணன் நல்லவன் தான், வந்தவ பேச்சை கேட்டுக்கிட்டு இப்பெல்லாம் ஒன்றும் செய்யறது இல்லை. நானும் ஒன்றும் பேச்சுவார்த்தையை வச்சுக்கிறது இல்லை. இப்படி பேசுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? எங்க அம்மா அவங்களை காட்டி காட்டி பேசுறேன்னு நினைக்காதீங்க, எனக்கு வேற வாழ்க்கை இல்லை, அவங்க தான். அதனால தான் சொல்றேன். அவங்க தம்பி கல்யாணத்துக்கு நான் கொஞ்சம் சின்ன வயசுலேருந்து அப்படிதானா, எங்கேயாவது போட்டோ எடுத்தா போய் நின்றுப்பேனா, எங்க போட்டோ எடுத்தாலும் பக்கத்தில் போய் நின்றுப்பேனா. புது தம்பதிகள் அங்கே அப்போ அந்த காலத்துலலாம் நான் 2.5 வயசோ 3 வயசோ அந்த காலத்தில் ஃபோட்டோலாம் ரொம்ப லிமிட்டடாக தான் எடுப்பாங்க. எல்லா இடத்துலையும் நான் போய் நின்னேன்னா அந்த பொண்ணு இருக்குதுல்ல, வந்த பொண்ணு மாமாவுடைய வைஃப், அவங்க எங்கள் அம்மாவுடைய தங்கச்சி காது கடிச்சிருக்காங்க. இந்த பாப்பா எப்போ பார்த்தாலும் இங்கே நிற்கிது, கொஞ்சம் நகர்த்தி விடுங்கன்ட்டு. எங்கள் அம்மாவுடைய தங்கச்சி என்ன பண்ணாங்க, நேரம் அவங்களுக்கு ஒன்றும் தெரியும், தர தர தரதே சுல்தானா என்ன அங்கேயே நிற்கிற, தர தர தரன்னு வாங்க. எங்கள் அம்மா அதை பார்த்துருச்சு. எங்கள் தம்பி கிட்ட மாமா கிட்ட கேட்குறாங்களா எங்கள் அம்மா, ஏன்டா பிள்ளைய தள்ளி விட்டாங்க?
இல்லை அக்கா அவ தான் சொன்னா எல்லாத்துலேயும் பிள்ளை நிற்குதுன்னு. அவ சொன்னா நீ கேட்டே இருப்பியா? பிள்ளைய தூக்கி வந்தவங்க தான் 12 வருஷம் ஆச்சுங்க பேசுறதுக்கு. 12 வருஷம் பேசலீங்க தன் தம்பி கிட்ட. நான் யோசிச்சு பார்த்திருக்கேன். ஒரு சில காயங்களால், ஒரு சில சிரமங்களால் வாழ்க்கை முழுவதும் சில பேரோடு பேசாமல் இருக்கிறோமே, அதை விட மிகப்பெரிய சாபம் வேறு எதுவும் இருக்க முடியுமா? ஆறாத ரணங்களையும் ஆபாசமான எண்ணங்களையும் சுமக்கின்ற அளவிற்கு வாழ்க்கை வசதியானது இல்லையே. காலம் இப்படி போயிடுது. ஒன்னு சொல்றேங்க, அண்ணன் யார் தெரியுமா? நீங்க எல்லாம் நினைப்பீங்க சின்ன அப்பாங்க. அப்பாவை இளம் வயசுல பார்க்கணும்னா இப்ப உங்க அண்ணனை பார்த்துருங்க. அப்பாங்க அது அப்பா. அவனோட போய் பேசாம இருக்கிறோமே. இன்னைக்கு ஒரு வேலை செய்யுங்க. வீட்டுக்கு போகும்போது வீட்டுக்கு போயிட்டு போனை போடுங்க. காலையில போடுங்க. என்ன ஹலோ நான் தான் பேச. யாரு? நான் தானே. என்ன விஷயம்? கோமா தான் இருக்கும். இல்லைண்ணா ஏதோ தோணிச்சு பேசணும். நல்லா இருக்கியா? ஏன்னா மறுபடியும் அவனோடு பேசுவதற்கான வாழ்க்கை சூழல் அமையுமா என்று நமக்கு தெரியாது. காலத்தை அந்த பூவை அறுக்கிற மாதிரி பணத்தை அறுப்பதற்காக அல்ல, காட்டுப்பூவை கண்டவுடன் அறுப்பது போல் உறவுகளினுடைய அன்பை உடனடியாக நீங்கள் அறுவடை செய்து கொள்ளுங்கள். முடிந்தால் முறிந்து போன உறவுகளை தக்க வைப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இன்றைக்கு ஆரம்பியுங்கள். ஏனென்றால் நமக்கு அம்மா அப்பாவுக்கு தெம்பு இருந்தா தம்பி தங்கச்சிங்க கிடைக்கும், அண்ணாக்கா கிடைக்காது. எல்லா உறவுகளுக்கும் அவரவர்களுக்கு என்று ஒரு தாற்பயம் உண்டு. அந்த தாற்பயத்தை கையில் எடுத்துக்கொள்வது, பாசத்தோட இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயங்க. பாசமான சொல் இருக்குல்ல, அது வாழ்க்கையினுடைய ஆயுளை நீட்டிக்கும் தெரியுமா? பணம் செய்யாததை பாசமான சொல் நிகழ்த்தும். பாசமான சொல் உயிரை கொடுக்கும். சொன்னாங்கல்ல, செத்து கொண்டிருந்தேன், யாரோ என் தாய்மொழியில் பேசினார்கள், எழுந்து கொண்டேன். நான் பாருங்க ஒருத்தன். என்ன வார்த்தை இது? ஒன்னு சொல்றேங்க, போன் எடுத்த உடனே ஹலோ தம்பி சாப்பிட்டியா? கண்டிப்பா அம்மாவா தான் இருப்பா. அம்மா தான் கேட்பா நல்லா இருக்கீங்களா. வைஃப் கேட்பா. வைஃப் சாப்பிட்டீங்களான்னு ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணவே மாட்டா. அவளுக்கு நீங்க நல்லா இருக்கணும், அப்பதான் அவ நல்லா இருக்க முடியும். பாசத்திற்கான சொல்ல புரிஞ்சுக்கோங்க. முதல்ல மனதை, அந்த தாயின், அந்த தந்தையின், அந்த குழந்தையின் சொல், அந்த குழந்தைகளின் கண்களில் விரிகின்ற ஆச்சரியம். என் அண்ணன் சிகாகோல இருந்து எனக்கு ஒரு பொம்மை அனுப்புனாங்க. நான் போற உள்ள அப்ப 4.5 வயசு அவ குழந்தைக்கு. சுல்தானா இத போன உடனே சப்ரின் கையில கொடுத்துருனா. என்னது இருக்கு அதுல? தவளை பொம்மை கொடுத்துருன. நமக்கு புத்தி எங்க போகும்? உங்களுக்கு எப்படி போகுதுன்னு தெரியலீங்க. டீ 3 ரியால்னா 60 ரூபாவா? அப்படிதாங்க போகுது புத்தி. ஒரு தொப்பி வாங்கினா 3 ரியால், 60 ரூபாய் கொடுக்கலாமா? ஒரு ட்ரெஸ் 120 ரியால்னா 2000 அப்படி போதுங்க. கணக்கு போடுறோம் இல்லையா? அவன் அந்த சிகாகோல கொடுக்குறான். அதை திருப்பி புத்தி, என் புத்தி பார்க்குறேன் $7. $1 அப்போ 50 ரூபா. 350 ரூபாய்க்கு இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பிரிச்சு பார்த்தா ஒரு தவளை பொம்மை புய் அப்படின்னு. அவ்வளோதான். அண்ணா 350 ரூபாய்க்கா வாங்கினேன். டி நகர்ல இருந்து நான் 10 ரூபாய்க்கு வாங்கிடுவேன். ஏன்னா இப்படி காசு கரியாக்குற? என் அண்ணன் சொன்னான் பாருங்க, அந்த வார்த்தையை இன்னைக்கு மனசுல எடுத்துட்டு போங்க. அண்ணன் சொன்னா, சுல்தானா 350 ரூபாய் 10 ரூபாய்லாம் இல்லை, இது பேட்டரி போட்ட உடனே புய் அப்படிங்குதுங்க, அப்படி வருது அது தவளை. அவ்வளவுதான். என் குழந்தை வந்து தன் அப்பா முகத்தை பார்த்து விட்டு வந்த அத்தையை பார்க்கும். அந்த அத்தையின் முகத்தை பார்க்கும் போது அப்பா இதை கொடுத்தாருன்னு கொடுக்கும் போது நீ என்ன பண்ணு, பேட்டரி போட்டு கொடுக்கும் போது அவகிட்ட அமுக்கி கொடுனா. அப்படி அமுக்கும் போது அது புயின்னு சொல்லல, அப்ப அது கண்ணில் ஒரு வெளிச்சம் வரும்ல, அந்த வெளிச்சத்துக்கு தான் 350 ரூபாய். அந்த 7 ரூபாய் 10 ரூபாய்க்கெல்லாம் இல்லப்பா. பாசம் என்பது வேறு. எனக்கு சாய்ரா பானுன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா, அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் என்ன சொன்னாலும் அவன் செய்வா, அவ என்ன சொன்னாலும் நான் செய்ய மாட்டேன். என்ன பயங்கர கெமிஸ்ட்ரி தெரியுமா இது? நான் எது செய்யலாம்னாலும் அவன் செய்வாங்க. சாய்ரா பானு அவ பேரு, 5th ஸ்டாண்டர்ட் ஃப்ரெண்டு. இந்த ஹில்மியா மாதிரியே இருப்பா. அவ ஒன்று சுத்திட்டு இருக்குது ஒரு தேவதை, அதே மாதிரி இருப்பா. அவளை ரொம்ப பிடிக்கும். அவன் ரொம்ப அழகா இருப்பான், நான் சுமாரா இருப்பான், ஆனா என்ன சுத்திக்கிட்டே இருப்பான். நான் யோசிச்சு பார்ப்பேன், இவளை என்ன நம்மளை இவ்வளோ நேசிக்கிறாளேன்னு. ஒரு தடவை அவ என்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க, எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. பாசம்னா எனக்கு அவ தான் ஞாபகம் வருவா, சாய்ரா பானு தான் ஞாபகம் வருவா. அவ கேட்கறா என்கிட்ட, சுல்தானா உன்னை எனக்கு பிடிக்குமா, என்ன உனக்கு பிடிக்குமான்னு கேட்கறா. நான்ல பிடிக்கும்னு. எவ்வளோன்னு கேட்டாங்க. நீங்க சொல்லுங்களேன்,
உங்களுக்கு யாராவது பிடிச்சவங்களை எவ்வளவு பிடிக்கும் சொல்லுங்களேன். எவ்வளவு பிடிக்கும்? அவ்வளவுதானா? அதை விட சொல்ல முடியாது தானே? இவ்வளோ குழந்தை மொழி உங்களை தூக்கி சாப்பிடும் குழந்தை. தன் மொழியில் அதை புரிந்து கொண்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பல குழந்தைகளுடைய மொழி நமக்கு புரியறது இல்லைங்க. இந்த குழந்தை நம்மளை பார்த்து ஏங்கி சில வார்த்தைகளை சொல்லும். அந்த வார்த்தைகள் ரொம்ப அப்படின்னு சொல்லி தட்டி விட்டுறோம். அப்பொழுது அந்த பாசம் நமக்கு புரிவதில்லை. வயசாயி நெஞ்சுக்குழியில காத்து அடைச்சி வெளியில வந்துட்டு இருக்கும் போது புரியுது. சக்கராத்து டைம்ல மன்னிப்பு கூட ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாராம். அப்போ புரிஞ்சு என்ன பிரயோஜனம்? இப்ப புரியணுமே. நான் சொன்ன அவகிட்ட, உன்னை எனக்கு சரியா இருந்தா கை தட்டுங்க, இதை விட சிறப்பா சொல்லிடவே முடியாது. உன்னை எனக்கு ரொம்ப 3 நாளுக்கு அப்புறமா பா சொல்றேன், அவ்வளவு பிடிக்கும். கம்மன் சொல்றாங்க, இத கம்மன் சொல்றான். கும்பகர்ணனை பார்க்கிறான் ராமன். அப்படி பார்க்கின்ற பொழுது அவன் அவ்வளவு பெருசா இருந்தானா, அவ்வளவு பெருசா இருந்தது. எப்படி சொல்றானா, தோளோடு தோள் தொடர்ந்து நோக்கி நாள் பல செல்லுமாம். அவ்வளோ பெருசா இருந்தானா, அவ்வளோ நாளாகும் அதை பார்த்து முடிய. மனசு அப்படிப்பட்டதுதான். நமக்கு நம்முடைய மனைவியின் சொல் புரியுறது இல்லையே. நான் எப்பவுமே சொல்றேன், இந்த 65 வயசுல எல்லாம் மனைவியை சிலாகிச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் பாக்குறேனே, இந்த above 65 என் வைஃப் மாதிரி வராதுங்க. என் வைஃப் தாங்க எல்லாம். அதை 30 வயசுல சொல்ல, அது 30ல சொல்ல, 30ல சொல்றது இல்லை எல்லாம். ஏன் தெரியுமா? அந்த ஆண்களுக்கு சொல்றேன், மனைவிக்கு எது பிடிக்காது தெரியுமாயா? புரியறது இல்லை நிறைய பேருக்கு. இந்த கடன் வாங்கி 5 கிராம் கொடுத்தா பிடிக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க. இந்த காலையில 12 மணிக்கு பூ வச்சுக்கிட்டு காசரி விரைய கரும்பு தேனன்னு சொன்னா ஓகே ஆயிடுமா? கிடையாதுங்க. நான் சொல்லவா, அவளுக்கு எது பிடிக்கும்னு? அவளை கிண்டல் பண்ணலன்னா அவளுக்கு பிடிக்குங்க. அவளை கிண்டல் பண்றது பிடிக்காதுங்க. எத்தனை ஆண்களுக்கு தெரியும்? ஆண்களுடைய எனர்ஜியை, ஆண்களுடைய சுயமரியாதையை காப்பாற்றாமல் விடுகின்ற பெண்களை ஆண்களுக்கு பிடிக்காதுங்க. இந்த ரகசியம் எத்தனை பெண்களுக்கு தெரியும்? தெரியாமல் எவ்வளவு பிழைகள் நிகழ்ந்து விடுகின்றன. பாசம் அற்று போகின்ற அந்த வாழ்க்கை. நீங்கள் 1000 ரூபாய்கள் சம்பாதித்து என்ன நடக்க போகிறது? இந்த மனைவி கணவன் 2 பேர் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பிணைப்பு, அந்த பிணைப்பிற்கான அது அர்த்தங்கள் ரொம்ப ஆழமா யோசிச்சு பார்த்தா, இந்த 30 வயசுல இருக்குல்ல பெண்களை ரொம்ப கிண்டல் பண்றீங்க தெரியுமா? என்ன நடக்கும்ங்கறத சொல்லிடுறேன். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க. அவளை நீங்க கிண்டல் பண்ணியிருப்பீங்க. அவ எப்படி தெரியுமா ரியாக்ட் பண்ணுவா? சிரிச்சு ரியாக்ட் பண்ணுவா, அமைதியா ரியாக்ட் பண்ணுவா, கடந்து போய் ரியாக்ட் பண்ணுவா. நினைக்காதீங்க அவ கடக்கறான்னு. அவ மனசுல ஒரு முத்து மாலை இருக்கு. ஒவ்வொரு முத்தா கோத்துட்டு இருக்கா. எப்போ தெரியுமா ஒரு முத்தா எடுப்பா? 65 வயசு ஆகும். அப்போ ஒன்னொன்னா எடுத்துடும். அப்போ நீங்க ஐயோ அம்மா, ஐயோ என் பொண்டாட்டி மாதிரி இல்லை, என் பொண்டாட்டி மாதிரி இல்லைன்னு அப்போ சொல்லுவீங்க. ஏன்னா அவன் அந்த முத்தை கழட்ட ஆரம்பிப்பா. அப்போதான் தெரிந்து கொள்ள வேண்டும். சின்ன வயதிலேயே ஒருவருக்கு ஒருவர். எவ்வளவு அழகா சொல்லுகிறது குர்ஆன். நீ அவருக்கு ஆடையாகவும் அவர் உனக்கு ஆடையாகவும் இருக்கிறார். இதை விட அற்புதமான சொல் வேறு என்ன இருக்கும்? என்ன சொல்லுங்க அது, என்ன சொல்லுங்க அது? ஒரு கணவன் தன்னுடைய மனைவியின் மரியாதையை யார் முன்னாலும் விட்டுக் கொடுக்காமல் இருப்பது, ஒரு மனைவி தன் கணவனுடைய மரியாதையை யார் முன்னாலும் விட்டுக் கொடுக்காமல் இருப்பது எவ்வளவு அற்புதமான விஷயம், எவ்வளவு அற்புதமான விஷயம். பாசம் இருக்கின்ற இடத்தில் தானே இது எல்லாம் வரும். அதனால் வாழ்க்கையை ஓட்டுவதற்கு நிச்சயமாக பணம் தேவைதான். ஆனால் பாசம் என்பது 51 விழுக்காடும், பணம் என்பது 49 விழுக்காடும் இருந்தால் அந்த குடும்பம் மிக சிறப்பாக அமையும் என்பதனால் குடும்பத்தின் அனைத்து மகிழ்ச்சிகளுக்கும் பெரிதும் காரணமாக இருப்பது எது என்றால் பணத்தை விட பாசமே என்று சொல்லி இந்த பட்டிமண்டபத்தை நிறைவு செய்து மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம்.